Hello everyone, welcome to Kavina classes. So நம்ம ஏற்கனவே கம்யூனிகேஷன் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு குவிக் ரிவிஷனாக பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட் பார்த்துருப்போம்ப்பா. அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம இங்கே பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பேப்பர் 1 எல்லா சப்ஜெக்ட்டுமே காமனாக இருக்கிறது தான்ப்பா. அதுக்கான வீடியோஸ் குவிக் ரிவிஷனாக யூனிட் வைஸ் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2 லைஃப் சயின்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் வீடியோஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்ப்பா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான எல்லா வீடியோஸுமே இருக்கும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கம்யூனிகேஷனை அந்த யூனிட்ல நம்ம பார்த்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா எப்படி நடக்கணும், யார் யாரும் அந்த கம்யூனிகேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கணும், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத கம்யூனிகேஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டெஸ்கிரைப் பண்ணது தான் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. இதில் 3 மெயின் டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னா லீனியர் மாடல், செகண்ட் டைப் என்னது அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மாடல், தேர்ட் டைப் என்னது அப்படின்னா டிரான்சாக்ஷனல் மாடல். சரிங்களா? இந்த ஒரு டைப் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லீனியர் மாடல்னா என்னது அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன், ஒருத்தவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அதுதான் நம்ம லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராக்டிவ் மாடல் அப்படின்னா அது 2 வே கம்யூனிகேஷன். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னது அப்படின்னா ஃபீட்பேக் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டிரான்சாக்ஷனல் மாடல் அப்படின்னா அது வந்து சைமல்டேனியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்களும் கேட்குறவங்களும் மாற்றி மாற்றி தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா பேசிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 மாடலையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், லீனியர் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். லீனியர் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா அதோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது ஒன் வே ப்ராசஸாக மட்டும்தான் இருக்கும், ஒருத்தர் மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க, இதில் ஃபீட்பேக்கே இருக்காது. இதில் சென்டர் யார் வந்து சொல்கிறாங்களோ அந்த சோர்ஸ் யாரோ அவங்கள தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பாங்க. இதில் ஒரு சில இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நாய்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லீனியர் மாடல் கடையில் வர எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ரேடியோ, டெலிவிஷன், ப்ராட்காஸ்ட், பப்ளிக் ஸ்பீச், இது எல்லாமே நம்ம லீனியர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த லீனியர் மாடலில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ 300 BCலே பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் வந்து கம்யூனிகேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்த ஏர்லியஸ்ட் கம்யூனிகேஷன் மாடல். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்கு ஒரு மாடல் வந்தது அப்படின்னா அதை அரிஸ்டாட்டில் மாடல் தான் சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் மாடலில் வந்து இதில் பர்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பர்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத கேட்குற ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத அப்படியே ஒத்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கண்டென்ட் வந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்கிறாங்க அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறவங்களை கேட்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறத உள்வாங்கி அவங்களும் மோட்டிவேட் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக அவங்களோட ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கணும். ஃபுல் மோட்டிவோட ஃபுல் ஃபோக்கஸோட அவங்களோட ஒர்க்கை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரோட ஸ்பீச் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பர்சுவேஷன் அப்படின்னா ஸ்பீக்கர் பேசுறது கேட்குற ஆடியன்ஸில் வந்து அவங்க மனசில் அதை நம்ப வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேர்மை தான் நம்ம பர்சுவேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்பீக்கருக்கு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாடலின் படி கம்யூனிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு என்னென்ன காம்போனன்ட்ஸாக இவங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் இருக்கணும். ஸ்பீக்கர்னா யார் பேச போகிறாங்களோ அவங்க தான் ஸ்பீக்கர். அடுத்தது ஸ்பீச் இருக்கணும். ஸ்பீக்கர் என்ன பேச போகிறாங்கன்ற கண்டென்ட் இருக்கணும், அதுதான் ஸ்பீச்சுன்னு கொடுக்குறாங்க. அடுத்தது அக்கேஷன் முக்கியம். அக்கேஷன்னா என்ன, எந்த இடத்துல பேசுகிறாங்க, எந்த சுச்சுவேஷனில் பேசுகிறாங்க அப்படின்றது. அடுத்தது ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்னால் யார், ஸ்பீக்கர் பேசுகிறத யார் கேட்க போகிறாங்களோ அவங்க தான் ஆடியன்ஸ், அதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அடுத்தது எஃபெக்ட். ஸ்பீக்கர் வந்து பேசுறது மூலமாக ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஆக்ஷன் தெரியல நம்மளுக்கு, ஸோ அதை தான் நம்ம இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான கோல் என்ன அப்படின்னா நம்ம பேசுறதுனால ஆடியன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண வைக்கணும், நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க உள்வாங்கி அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கணும். அதுதான் நம்ம லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங், பொலிட்டிக்கல் ஸ்பீக்கிங், இது எல்லாமே லீனியர் மாடலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ஸ்பீக்கிங் அப்படின்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத கேட்டு ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க,
இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் நம்ம ஓட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஆக்ஷனை மாற்றுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து லீனியர் மாடலோட கரெக்டான ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நீங்கள் மோட்டிவேஷனுமே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங், பர்சுவேசிவ் கண்டெக்ஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு லீனியர் மாடலில் வரக்கூடிய விஷயம். ஸோ அரிஸ்டாட்டில் இந்த மாடலில் ஒரு 3 முக்கியமான எலிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த 3 முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஈத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ். ஈத்தோஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்பீக்கர் வந்து கரெக்டான ஸ்பீக்கராக இருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கரில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போதான் நான் பேசுறது ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும், ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இம்பாக்டும் கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்போது ஈத்தோஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்பீக்கரோட கிரெடிபிலிட்டியே வந்து கரெக்டாக இருக்கணும், ஸ்பீக்கர் வந்து அவங்களோட டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பேத்தோஸ். பேத்தோஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடியன்ஸோட எமோஷனலி கனெக்ட் ஆகி இருக்கணும். அதாவது இப்போ ஸ்பீக்கர் பேசுகிறாங்க அப்படின்னா பேசணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க குறிக்கோளாக இல்லாமல் அவங்க எந்த ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாங்களோ அந்த ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆடியன்ஸை கவர்ந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க பேசுறதுலேயே அப்படியே கேட்டு அப்படியே மெய்மறந்து போயிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை இழுத்து எப்படி பேசணும், அவங்கள எப்படி நம்ம கூட இழுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எமோஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் பேத்தோஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லோகோஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, லாஜிக் இருக்கணும். இப்போ ஆடியன்ஸை நம்ம கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுக்கக்கூடாது. நம்ம பேசுறது வந்து எப்பயுமே லாஜிக்காக ட்ரூத்தாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத லோகோஸில் சொல்லுவாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்ன 3 முக்கியமான எலிமெண்ட்ஸ் இதுதான்ப்பா, ஈத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ். இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட அரிஸ்டாட்டில் மாடல் முடியுது. அடுத்தது லாஸ்வெல்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது 1948 வந்திருக்கும். ஸோ நான் என்னோட ஆர்டர் வந்து இயர் வைஸ் ஹைரார்கி படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே ஆர்டரில் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது லாஸ்வெல்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் 1948 வந்தது. இதுவுமே நம்மளுக்கு ஒன் வே ப்ராசஸ் தான். இதில் ஆடியன்ஸோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? இதில் நம்மளுக்கு ஒரு 5 கொஷின்ஸை பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 கொஷின்ஸ் என்னது அப்படின்னா, ஹூ அப்படின்னா யார் பேச போகிறாங்க, யார் பேசுகிறாங்க, அந்த கொஷின்னா ஹூ. அடுத்த கொஷின் பாருங்க, சேஸ் வாட் அப்படின்னா என்ன மெசேஜை பேச போகிறாங்க அப்படின்றத குறிக்கிறது. இன் விச் சேனல் அப்படின்னா எதன் வழியாக பேச போகிறாங்க. இப்போ மாஸ் மீடியாவில் பேசுகிறாங்களா, ஆன்லைனில் பேசுகிறாங்களா, ஆஃப்லைனில் பேசுகிறாங்களா, இல்லை டிஜிட்டல் மீடியாவில் பேச போகிறாங்களா, லெட்டரில் பேச போகிறாங்களா, வேர்ட்ஸில் ஏதாவது டாக்குமெண்ட்டாக பேசுகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ எந்த சேனலில் என்ன மீடியமில் பேசுகிறாங்க. டு ஹூம்ன்றது அடுத்த கொஸ்டின். யார்கிட்ட பேசுகிறாங்க, ரிசீவர் யார், ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது. அப்புறம் வித் வாட் இஃபெக்ட். ஸோ அவங்க பேசுனது மூலமாக என்ன எஃபெக்ட் கிடைச்சிது, அவங்க பேசுனதுனால இம்பாக்ட் என்ன அப்படின்றது தான் குறிக்கிறது தான் வித் வாட் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் 5 பார்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டான ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஹூ, சேஸ் வாட், இன் விச் சேனல், டு ஹூம், வித் வாட் இஃபெக்ட். இதை எப்படி ஆர்டராக படிச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்து இந்த 5 கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இந்த 5 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் லாஸ்வெல் மாடல் வந்து கம்யூனிகேஷனை பற்றி சொன்னது. ஸோ இவங்க மாடல் வந்து நம்மளுக்கு மாஸ் கம்யூனிகேஷனை பற்றி ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்த மாடல் பாருங்க, ஷானன் வீவர்ஸ் மாடல் 1949 வந்திருக்கும்ப்பா. இது வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்மளுக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இந்த மாடலை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 5 கீ எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதே தான் திரும்ப பட் ஒரு மாடல்லையும் அவங்கவுங்க மாடுலேஷனில் நம்மளுக்கு கம்யூனிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷானன் வீவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 கீ எலிமெண்ட்ஸ் வச்சு கம்யூனிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5 எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். சென்டர், என்கோடர், சேனல், டீகோடர், ரிசீவர். சென்டர்னா யார் சொல்கிறாங்க, என்கோடர் அப்படின்னா சென்டர் என்ன மெசேஜை சொல்ல போகிறாங்களோ அந்த மெசேஜை ரெடி பண்ணுறது. ஓகேவா? இப்போது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பேச போகிறாங்கன்ற கண்டென்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸை தான் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்கோடர். அதுக்கப்புறம் சேனல், எந்த மீடியம் வழியாக பேசுகிறாங்க. டீகோடர் அப்படின்னா ரிசீவர் வந்து அவங்க இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதை நான் கேட்குறேன் அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் அதோட அர்த்தம் எனக்கு தெரியும். ஸோ ரிசீவர் புரிஞ்சுக்கிற ப்ராசஸை தான்
டீகோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ரிசீவர், யார் கேட்க போகிறாங்கன்ற ஆடியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 5மே இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் ஷானன் வீவர் மாடல் படி. ஷானன் வீவர் மாடலில் இம்பார்ட்டண்டாக இருக்கிற கான்செப்ட் என்னது அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் நாய்ஸை இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்யூனிகேஷன்ஸில் ஏதோ ஒரு ஊடால ஒரு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கேன், நான் வந்து மோட்டிவேஷன் பேசுகிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பேசும்போது நான் பேசுறது உங்களுக்கு அப்படியே தெளிவாக கேட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது, இல்லை என்கிட்ட ஃபுல்லாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் என்ன பேச வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ரீச் பண்ண விடாது இல்லையா? அப்படி நான் பேசுகிற கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக ரீச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஊடால வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே தான் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாய்ஸுங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷானன் வீவர் தான். ஓகேவா? ஷானன் வீவர் மாடலில் தான் நம்மளுக்கு அதை ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ இவங்க ப்ராப்ளம்ஸை வந்து ஏபிசின்னு 3 தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன லெவல் என்னென்ன ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லெவல் ஏல பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சென்டர் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்? அவங்க பேசுகிறதே அன்கிளியராக இருக்கலாம், இல்லை அவங்க பேசுகிறது வந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க தெளிவாக என்கோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால சென்டர் வந்து நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் சரியாக கொடுக்காம இருந்திருக்கலாம். அது ஒரு லெவல் ஏ ஆஃப் ப்ராப்ளம். அடுத்தது லெவல் பி ப்ராப்ளம் அப்படின்னா சேனலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சேனலில் என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்? இப்போ நான் பேசுறது இன்டர்நெட் வழியாக தான் நம்ம எல்லாரும் கேட்டுட்ருக்கோம். ஒருவேளை இன்டர்நெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மெசேஜ் ப்ராப்பராக ரிசீவ் ஆகாது, அது லெவல் பி ப்ராப்ளம். லெவல் சி அப்படின்னா ரிசீவர் கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இப்போ ரிசீவருக்கு நான் சொல்ல வர்றது புரியணும். ஒருவேளை லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை நான் சொல்கிற வேர்ட்ஸை அவங்க வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக போய் சேராது. அப்போது இந்த 3 லெவல்லையுமே ப்ராப்ளம்ஸ், அதாவது நாய்ஸஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது ஷானன் வீவர் மாடல் படி இருக்கிற கருத்து. ஓகேவா? அடுத்த மாடல் பாருங்கள், பெர்லோஸ் எஸ்எம்சிஆர் மாடல் 1960 வந்தது. இந்த பெர்லோஸ் எஸ்எம்சிஆர் மாடலில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனோட எல்லா எலிமெண்ட்ஸையுமே இவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த எஸ்எம்சிஆர். சரிங்களா? இவங்க 4 கீ எலிமெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இந்த எஸ்எம்சிஆர்ன்றது இதுதான்ப்பா. சோர்ஸ், யார் சொல்கிறாங்க, மெசேஜ் என்ன கண்டென்ட்டை பேச போகிறாங்க, சேனல் எந்த மீடியமில் பேச போகிறாங்க, ரிசீவர் யார் வந்து அவங்க பேசுறதை ரிசீவ் பண்ணி கேட்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்து தான் பாருங்கள் எஸ்எம்சிஆர் அப்படின்றது. அப்போ இந்த 4 எலிமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணது தான் பெர்லோஸோட எஸ்எம்சிஆர் மாடல். சரிங்களா? இவங்க கூடுதலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எஸ்எம்சிஆரில் இப்போது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சோர்ஸுக்கும் ரிசீவருக்கும் ஒரே கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று தான். அது என்னென்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பக்காவாக இருக்கணும், அவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கணும், அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும், அவங்களோட சோஷியல் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு அவங்களோட கல்ச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சோர்ஸ் எப்படி சோர்ஸாக பேசுகிறவங்க அந்த மெசேஜோட கண்டென்ட்டை சோர்ஸாக கொடுக்குற ஸ்பீக்கருக்கு வந்து என்னென்ன இருக்கணும் பேசிக்காக அப்படின்றத இவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மெசேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரீரெக்வசிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், எலிமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கணும், அதை கரெக்டாக ஸ்ட்ரக்சராக கோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், அவங்க கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பேசுகிற சேனல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹியரிங்கில் கேட்டாலும் அது ப்ராப்பராக இருக்கணும், நம்ம பார்க்குறது மூலமாகவும் சொல்லலாம், இல்லை டச்சிங்கில் மூலமாகவும் சொல்லலாம், ஸ்மெல்லிங் மூலமாகவும் இருக்கலாம், டேஸ்டிங் மூலமாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிற மெசேஜ் வந்து இதில் எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான். சரிங்களா? இதுவரை நம்மளுக்கு லீனியர் மாடல் முடியுதுப்பா. லீனியரில் மொத்தமாக நம்ம 4 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ அரிஸ்டாட்டில் மாடல், ஸோ அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அரிஸ்டாட்டில் ஈத்தோஸ் பேத்தோஸ் லாகோஸை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்வெல் மாடல் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஷானன் வீவர் மாடல் அதில் இந்த 5 கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஷானன் வீவர்னா நாய்ஸுங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் லெவல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன பார்த்துக்கோங்க. பெர்லோஸில் எஸ்எம்சிஆர் என்னன்னு பார்த்துக்கோங்க. எஸ்எம்சிஆரோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்ட்ராக்டிவ் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்ட்ராக்டிவ் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்ன? 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கும், ஃபீட்பேக்கும் இருக்கும். ஸோ இதில் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு இடத்த புதுசாக சொல்லுவாங்க. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னது அப்படின்னா இப்போ ஒரு பர்சனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரின் படி அவங்களுக்குன்னு
டிஃபால்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பர்சனோட கல்ச்சர், அந்த பர்சனோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களே ஒரு மெசேஜ் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க. அது கரெக்டாகவும் இருக்கலாம், ஒரு சில இடத்துல தப்பாகவும் இருக்கலாம். இப்போ நம்மளோட கல்ச்சரில் வந்து பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம மதிப்போம். இப்போ பெரியவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து கீழே உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்ம யாரும் போய் மேலே உட்கார மாட்டோம் இல்லையா, சோஃபா மேலே உட்கார மாட்டோம். ஏன்னா அவங்களே கீழே உட்காந்துருக்கும் போது, பெரியவங்களே கீழே இருக்கும்போது நம்ம மேலே போய் உட்கார மாட்டோம். ஆனால் மற்ற கல்ச்சரில் வேற மாதிரி மாறி இருக்கலாம். அப்போது மிற்ற கல்ச்சரில் ஒருத்தவங்க வந்து பெரியவங்க கீழே உட்காந்துருக்கும் போது சின்னவங்க மேலே உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும், அந்த விஷயம் நம்மளுக்கு தப்பாக தான் தெரியும். அப்போது நம்மளோட கல்ச்சரின் படி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம ஒரு நிகழ்வையோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதையோ பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து தப்பாக தெரியலாம். ஸோ அதுதான் இவங்க நம்ம ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல வராங்க. சரிங்களா? இதில் என்னென்ன மாடல் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ்குட்ஸ் சக்கரம் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்டராக்டிவ் மாடல் பற்றி சொல்லியிருக்காங்க. வில்பர் சக்கராமை தான் ஃபாதர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எப்படி நம்மளுக்கு கம்யூனிகேஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்னாலே மொத்தம் 3 ஸ்டெப் தேவை. ஒன்று என்கோடிங், டீகோடிங், இன்டரப்டிங். என்கோடர் அப்படிங்கிறது சொல்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத, என்கோடர் அப்படிங்கிறது மெசேஜை சொல்கிறவங்க. ஸோ அவங்க வந்து மெசேஜை சொல்லுவாங்க, அந்த மெசேஜை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசீவருக்கு கிடைக்கும். ரிசீவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெசேஜை இன்டர்பிரேட் பண்ணி என்ன மெசேஜ் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ரிசீவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பணும் இல்லையா, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீகோட் பண்ணி சென்டர் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது என்கோடர் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறது, டீகோட் அப்படின்னா என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறது தான் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். என்கோடர்னா என்ன, டீகோடர்னா என்னன்னு புரியுதா? என்கோடர் அப்படின்னா நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன்றதை நான் யோசிச்சு நான் முடிவு பண்ணுறது. டீகோடிங் அப்படின்னா என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இன்டர்பிரட்டர் அப்படின்றது சென்டர் ரிசீவர் யாரு அப்படின்றத குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்க வேர்ட்ஸ். சரிங்களா? இப்போ நான் சொல்ற மெசேஜ் வந்து ரிசீவருக்கு போகுதுன்னா அது மெசேஜா போகும். ரிசீவர் கிட்ட இருந்து எனக்கு ரிவர்ஸ்ல வர ரெஸ்பான்ஸை வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதன்படி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்குலர் ஆர் சைக்ளிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மெசேஜும் ஃபீட்பேக்கும் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் சர்க்குலேஷன் ப்ராசஸில் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா நம்ம இங்கே மேலே பார்த்தோம்ல இதே மாதிரி தான். ஸோ சென்டர் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் போகும், அது ரிசீவரை ரீச் ஆன உடனே ரிசீவருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் ரிசீவர் கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சர்க்குலர் ப்ராசஸில் தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாடலில் அவங்க நம்மளுக்கு சொல்ல வராங்க. அப்போது கம்யூனிகேஷன் இந்த மாடல் படி என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இது கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும், ரிப்பீட்டேட்டிவாக அந்த கண்டினியூஸாக சைக்கிளிக்காக அது போய்கிட்டே இருக்கும். இதில் இதுதான் ஸ்டார்ட் இதுதான் எண்ட் அப்படின்னு நம்ம வந்து முடிச்சு வைக்க முடியாது. ஓகேவா? இதுதான் கம்யூனிகேஷனை ஆஸ்குட் சக்கரம் மாடலின் படி இவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? இதில் ஒரு சில டேர்ம் வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. செம்னிஸ்டிக்ஸ் அப்படின்னா சயின்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சின்டாக்டிக்ஸ் அப்படின்னா ரூல்ஸ். இப்போது நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பேசுகிறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் கிராமர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் சின்டாக்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம். ப்ராக்மேட்டிக் அப்படின்னா லாஜிக். ஸோ நம்ம சொல்கிற கண்டென்ட் வந்து லாஜிக்காக இருக்கா, ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது ப்ராக்மேட்டிக் அப்படிங்கிற டேர்ம். செமான்டிக் அப்படின்னா மீனிங். நம்ம இப்போ பேசுகிறதோட நம்ம இப்போ ஏதோ ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கோர்வையாக பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸோட மீனிங் எல்லாமே கரெக்டாக கரெக்டாக புரியுதா ரெஸ்பாண்டருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டுக்கு பேர் செமான்டிக். ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஒருக்கா மேட்ச் ஷீட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த மாடல் பாருங்கள், வெஸ்லியன் மேக்லியன் மாடல். ஸோ இந்த மாடலின் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாடலில் ஃபஸ்ட்டு மாஸ் கம்யூனிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலில் என்னென்ன கீ எலிமெண்ட்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு சென்டர் இருக்கணும், என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு இருக்கணும், அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறவங்க இருக்கணும், ரிசீவ் பண்ணவங்க நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, எந்த சுச்சுவேஷனில் பேசுகிறாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா எந்த சுச்சுவேஷனில் பேசுகிறாங்க, என்ன என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்றத குறிக்கிற வார்த்தை தான் கண்டெக்ஸ்ட். என்ன என்விரான்மெண்ட் இருக்குது, என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றது. இப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நம்மளோட கம்யூனிகேட்டிங் வே மாறும். இப்போ என்னை சுற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் பேசுகிற ஸ்லாங், என்னோட வாய்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே இது என்னை சுற்றி எல்லாருமே எனக்கு தெரியாதவங்களா இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னோட டோன், நான் பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டாஃப் ரூம்ல இருக்கேன் அப்படின்னா நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். அதே இது நான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்மளை சுற்றி எப்படி இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து மாறுபடும். அதனாலதான் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கீ எலமெண்ட்ஸாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க மாடலின் படி இப்படி தான் டெஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இந்த ஏபிசின்னு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஏ அப்படிங்கிறது சென்டரை குறிக்கும், பி அப்படிங்கிறது ரிசீவரை குறிக்கும், சி அப்படிங்கிறது கேட் கீப்பர்ஸை குறிக்கும், எஃப்ங்கிறது ஃபீட்பேக், எக்ஸுங்கிறது என்விரான்மெண்ட், எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போது ஏ அப்படிங்கிற சென்டர் ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. ஸோ அது பிக்கு போய் சேரணும். ஆனால் பிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஊடால பார்த்தீங்க அப்படின்னா சின்னு ஒரு கேட் கீப்பர் இருக்காங்க. ஓகேவா? அப்போது ஏலேருந்து பிக்கு மெசேஜ் போகிறத என்னென்ன மெசேஜ் வந்து பிக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி அனுப்புறவங்க தான் யாரு அப்படின்னா இந்த ஊடால சீன் இருக்கிறவங்க. அவங்களுக்கு பேர் கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறவங்க கிட்ட இருந்து கேட்குறவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஊடால முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு போகணும், என்னென்ன போகக்கூடாது அப்படிங்கிறத கட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி டிசைட் பண்ணுறவங்க தான் கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வீடியோ ஃபுல் லென்த்தாக எடுக்கிறேன் அப்படின்னா நான் எடுக்கிறதுல என்னென்ன போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாரோட வேலை? எடிட்டரோட வேலை. அவங்க வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், இல்லை ஏதாவது நான் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எது எது வேணும் எது எது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க தான் நம்ம கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டேர்ம். ஸோ இந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதுதான் X2 X3 அப்படிங்கிறது. ஸோ X2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் சோர்ஸின் அடிப்படையில் அவங்களோட அந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறது. X3 அப்படிங்கிறது ரிசீவரின் அடிப்படையில் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போது சோர்ஸ் சென்டர் வந்து ஒரு மெசேஜை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மெசேஜை சொல்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ அவங்களோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அவங்கள சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க, அது எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா சென்டர் வந்து அவங்க மெசேஜை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மாறுபடும். ஸோ இங்கே என்விரான்மெண்ட்டும் நம்மளுக்கு கம்யூனிகேஷனில் ரோல் ப்ளே பண்ணுது, கேட் கீப்பரும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரிசீவர் கிட்டே இருந்தும் சரி கேட் கீப்பர் இருந்தும் சரி ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது 2-வே கம்யூனிகேஷன் மாடல் இல்லையா, இன்டராக்டிவ் மாடல் தானே. ஸோ நம்மளுக்கு ஃபீட்பேக்ஸும் இருக்கும். இந்த மாடலில் நம்மளுக்கு கேட் கீப்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், என்விரான்மெண்ட் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்றது இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷனுக்காக தான், மாஸ் கம்யூனிகேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணாங்க. ஆனால் லேட்டரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கம்யூனிகேஷனை நம்ம மோஸ்ட்லி மாஸ் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோன்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல் கொடுத்தோம், இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கும் இதை வச்சு ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னோட மோட்டிவ் மெயினாக மாஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ கேட் கீப்பர்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட் கீப்பிங்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி தான் கேட் கீப்பிங், கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொரு இன்ட்ராக்டிவ் மாடல் இருக்குப்பா, அதை பார்த்துட்டு வந்துடலாம். மர்ஃபீஸ் மாடல்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது அடுத்த மாடல். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6 கீ எலமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. கண்டெக்ஸ்ட், சென்டர் என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன என்கோட் பண்ணுறாங்க, மெசேஜ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, மீடியம் எந்த சேனலில் கொடுக்குறாங்க, ரிசீவர் எப்படி டீகோட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறாங்க, லாஸ்ட்டாக என்ன ஃபீட்பேக்கை வந்து திருப்பி சொல்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த மாடலுமே வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் இன்டராக்டிவ் மாடல் கடையில் தான் வரும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இன்டராக்டிவ் மாடலில் டிஸ்கிரைப் பண்ணுற மாடல்ஸ் எல்லாமே முடியுது. அடுத்தது நம்ம வந்து டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனை பற்றி பார்க்கலாம். டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ரிசீவர் 2 பேருமே ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க. சைமல்டேனியஸாக 2 பேருமே வந்து மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா இது மூலமாக நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் ஆகும். வேறு கல்ச்சரில் இருக்கிறவங்க வந்து மாற்றி நல்லா ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கல்ச்சரல் பாண்ட்ஸ் இருக்கும். நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்
அப்படின்னா நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சோஷியலாக நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே வழக்க போல் நாய்ஸ் அப்படிங்கிற பேரியரும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் மாடல்லாம் என்னது அப்படின்னா சென்டரும் ரிசீவரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறோம் அப்படின்னா நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க பேசணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ எங்கள் 2 பேர் நடுவில் யாராலும் பேசிகிட்டே இருக்கலாம். நான் கூட அதை பேசிகிட்டே இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர் பண்ணி வேறு ஏதாவது பேசுவாங்க. பட் அது எனக்கு பெரிய இன்ட்ரப்ஷனாக தெரியாது இல்லையா, ஏன்னா அவங்க என்னோட ஃப்ரெண்டு தானே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை தான் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து சைமல்டேனியஸாக கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது தான் டிரான்சாக்ஷன் மாடலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்ன மாடலில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூஜின்ஸ் ஒயிட் சர்க்குலர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ யூஜின் அப்படிங்கிறவங்க ஒயிட் சர்க்குலர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் 8 ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் கண்டினியூஸ் அண்ட் சைக்ளிக் மேனரில் தான் கம்யூனிகேஷன் இருக்குன்றாங்க. மொத்தமாக 8 ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த 8 ஸ்டேஜஸில் கண்டினியூஸாக சைக்ளிக்காக மெசேஜ் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஃபீட்பேக் அட் ஈச் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீட்பேக் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 8 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான். சோர்ஸ், யார் சொல்கிறாங்க, என்கோடிங், சொல்கிறத எப்படி அவங்க சொல்லணும் அப்படிங்கிறத சென்டர் யோசித்து ரெடி பண்ணுறது, மெசேஜ், என்ன மெசேஜை கொடுக்குறாங்க, மீடியம், என்ன சேனலில் கொடுக்குறாங்க, ரிசீவர், யார் கேட்குறாங்க, டீகோடிங், கேட்டதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தென் ஃபீட்பேக், ஒரு ஸ்டேஜ்லேயே எப்படி வருது, தென் கண்டெக்ஸ்ட், என்ன சுச்சுவேஷனில் பேசுகிறாங்க. ஸோ இந்த 8மே தான் ஒயிட் சர்க்குலர் மாடலின் படி அவங்க வந்து கம்யூனிகேஷனை டிஸ்கிரைப் பண்ணுற எலிமெண்ட்ஸ். இந்த 8 ஸ்டேஜ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த 8 ஸ்டேஜை யார் சொன்னா அப்படின்றத பார்த்துக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஹெலிக்கல் மாடல் 1967 நம்மளுக்கு வந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாடலின் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாடலில் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து மாடல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிக்கல் மாடல் தான் பேர் வச்சுருக்காங்க. எதனால அப்படின்னா கம்யூனிகேஷன் அவங்க வந்து ஹெலிக்ஸ் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெலிக்ஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும்ல, ஸோ இதுதான் நம்ம ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெலிக்ஸ் ஷேப்பில் தான் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதனால ஹெலிக்ஸ் ஷேப்னு சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இவங்க கம்யூனிகேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவின் படி கம்யூனிகேஷன் கண்டினியூஸாக இருக்கும், இவால்விங் ப்ராசஸாக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஸோ ஸ்டாட்டிக்காக பெர்மனெண்ட்டாக இருக்காது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒரு வளர்ந்துக்கிட்டே போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு டான்ஸ் வந்து கம்யூனிகேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ எதனால் ஹெலிக்கல் ஷேப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா இது ஆன்கோயிங்காக இருக்கும், ஸ்பைரலிங் நேச்சராக இருக்கும். ஒரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதனால தான் ஹெலிக்கல் ஷேப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன இதை இன்னும் என்ன சொல்லி நல்லா புரிய வைக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். பர்சன் லேர்னிங் த்ரூ அவுட் தேயர் லைஃப். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் த்ரூ அவுட்டாக நம்ம கம்யூனிகேஷனில் லேர்ன் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும். எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை கம்யூனிகேஷன் பண்ணும்போதுமேவும் நம்ம வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்குவோம் இல்லையா? ஏதோ ஒரு மெசேஜ் நம்மக்கிட்ட ஷேர் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்குவோம். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் பண்ணுற எல்லா கம்யூனிகேஷன்லேயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது என்ன ஆகும், அதிகமாக தானே செய்யும். அப்போது கம்யூனிகேட் பண்ணுறது அதிகமாகிற மாதிரியே நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிற நாலேஜும் அதிகமாகும். அதனால தான் இது வந்து எவால்விங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷன் அதிகமாகிற மாதிரியே கம்யூனிகேட் பண்ண நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் கிடைக்கும்னு பார்க்குறோம்ல. நம்ம எல்லா மாடல்லையுமே கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போது கம்யூனிகேஷன் நடக்கும்போதே நம்மளுக்கு ஃபீட்பேக்கும் சேர்த்து வரும்போது அந்த ஃபீட்பேக் மூலமாக இன்னும் நம்ம கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக மாறும் அப்படின்றது தான் இந்த மாடலில் நம்மளுக்கு சொல்ல வராங்க. அடுத்த மாடல் பாருங்கள், பர்ன்லாண்ட்ஸ் டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் இந்த மாடலின் படி கம்யூனிகேஷன் வந்து ஒரு சர்க்குலர் ப்ராசஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து மல்டி லேயர்ட் ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் காம்போனன்ட்ஸாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கோடிங், டீகோடிங், கம்யூனிகேட்டர், மெசேஜ். ஸோ என்கோடிங் அப்படின்றது சென்டருக்கு ரிலேட்டடாக வர்றது, டீகோடிங் அப்படிங்கிறது ரிசீவர் ரிலேட்டடாக வர்றது, கம்யூனிகேஷனுக்கு நம்மளுக்கு என்ன மெசேஜ் இருக்கணுன்றது. ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் மாறுபடலாம். என்ன நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
மெசேஜ் வந்து ஃபுல்லாக டெலிவரி ஆகாமல் ஏதாவது நம்மளுக்கு டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடலின் படி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், சேட் செஷன்ஸ், டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த கியூஸ்ன்றது என்னது அப்படின்னா சிக்னல் இல்லைனா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாமா? சிக்னல் மூலமாக நம்ம மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. இதில் பப்ளிக் கியூஸ், ப்ரைவேட் கியூஸ், பிஹேவியரல் கியூஸ் அப்படின்னு டைப் சொல்லுவாங்க. பப்ளிக் கியூஸ் அப்படின்னா ஃபிசிக்கலாக இல்லை நம்மளோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பப்ளிக் கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட் கியூஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை வச்சு சொல்கிறது. இப்போது என்னோட ப்ரைவேட் கியூஸ் என்ன அப்படின்னா நான் யார், என்னோடய பேக்ரவுண்ட் என்ன, என்னோடய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ப்ரைவேட் கியூஸ். பிஹேவியரல் கியூஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா வெர்பல் இல்லைனா நான் வெர்பல் கியூஸ், அந்த மெசேஜ் ரிலேட்டடாக வர்றது தான் பிஹேவியரல் கியூஸ். அப்போ நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறது பப்ளிக். ஒரு இண்டிவிஜுவலை பற்றி வர்றது வந்து ப்ரைவேட் கியூஸ். நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து வெர்பலில் இருக்கா நான் வெர்பலில் இருக்கான்றது பிஹேவியரல் கியூஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம இந்த மாடலில் பப்ளிக் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரைவேட் கம்யூனிகேஷனுக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இன் ஷார்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துருங்க. அரிஸ்டாட்டில் மாடல் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர்லேருந்து ஆடியன்ஸ்க்கு பர்சுவேஷன் இருக்கணும். லாஸ்வெல் மாடல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எஃபெக்டை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஷானன் வீவர் மாடல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மெசேஜ் டிரான்ஸ்மிஷனில் நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. பெல்லோட எஸ்எம்சிஆர் மாடலில் எஸ்எம்சிஆருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்குட் சக்கரமில் வந்து 2-வே ஃபீட்பேக் பேஸ்டாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. வெஸ்லே மெக்லியானில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோ வித் மல்டிபிள் சோர்சஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பர்ன்லேண்டில் வந்து டைனமிக் அண்ட் சைமல்டேனியஸாக கம்யூனிகேஷன் இருக்குன்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. டேன்ஸ் மாடலில் வந்து ஸ்பைரல் ஓவர் டைமில் நம்மளுக்கு ஸ்பைரலாக கம்யூனிகேஷன் இவால்வ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. யூஜின் வைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் சைக்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முர்ஃபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவர் கம்மிங் கம்யூனிகேஷன் இல்லாட்டி பேரியர்ஸ் பற்றி டீட்டெயில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், லோ கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் என்ன டைப் சொல்லுவாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லோ கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை சார்ந்து வரும். ஹை கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஈஸ்டர்ன் கல்ச்சர் சார்ந்து வரும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லோ கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதில் மெசேஜை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே டேரெக்டாக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட தெளிவாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நான் வெர்பல் கியூஸ் என்ன இருக்குது, ஸோ என்ன நாலேஜ் நம்மக்கிட்ட சொல்ல வராங்க, இல்லை அவங்களோட சரௌண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளாம் அடிஷனலாக எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. மெசேஜ்லதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் டேரெக்டாக இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். இதை எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா USA, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், இந்த எல்லா இடத்துலையுமே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பிஸ்னஸில் இல்லை ஃபார்மல் செட்டிங்ஸில் எல்லாமே நம்மளுக்கு லோ கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஹை கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்ன, எப்போவுமே இந்த மாதிரி 2 இது வருது அப்படின்னா இன்னொன்று கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ஒன்று படித்து அதுக்கு ஆப்போசிட்னு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் இன்னொன்று என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒருக்க ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போதில் இதுக்கு ஆப்போசிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் படித்து போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் இது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது லோ கன்டெக்ஸ்டோட ஆப்போசிட். அப்போ எப்படி இருக்கும், மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, அந்த மெசேஜை என்ன சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்க, நான் வெர்பல் கியூஸ் என்ன மாதிரி சயின்ஸ் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க, என்ன மாதிரி எமோஷனை வெளிப்படுத்துகிறாங்கன்ற நான் வெர்பல் விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஷேர்டு நாலேஜ், ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அவங்க சொன்ன போர்ஷன் ஆஃப் மெசேஜ்லேருந்து நம்மளாம் இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் ஹை கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ நம்மளுக்கு இன்டைரக்ட்லி தான் நம்மளுக்கு மெசேஜஸ் டெலிவர் பண்ணுவாங்க. நம்ம தான் மற்ற சர்க்கம்ஸ்டன்சஸ், மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதுதான் மெசேஜ் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இது எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஜப்பான், சைனா, இந்தியா, கொரியா அண்ட் மெனி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இந்த மாடலில் தான் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹை கன்டெக்ஸ்ட், லோ கன்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷனோட டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லோ கன்டெக்ஸ்டில் டைரக்ட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் மெசேஜஸ் தான் இருக்கும். ஹை கன்டெக்டில் இன்டைரக்டாக இருக்கும். கண்டென்ட் அண்ட் கியூஸை ரிலே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மெசேஜை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டைல்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ கன்டெக்ஸ்டில் வெர்பல் வேர்ஸாக தான் இருக்கும், கிளியராக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்மளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடுவாங்க. ஹை கன்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் வெர்பல் கியூஸ் வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெசேஜையும் கியூஸையும் ரிலேட் பண்ணி நம்மளாம் மெசேஜ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும்.
இதில் என்ன காமன், எங்கெங்கெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லோ கண்டெக்ஸ்ட்டை வந்து ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷனில், ஃபார்மல் செட்டிங்ஸ்லாம் வந்து அர்பனில் ஃபார்மல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து லோ கண்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷனை வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே ஹை கண்டெக்ட் கம்யூனிகேஷன் எங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரிடே நம்ம பண்ணுற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபார்மலாக ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை கல்ச்சரலாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை கண்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோ கண்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷனை பிஸ்னஸ் மீட்டிங்ஸில், அஃபிஷியல் இமெயில்ஸில் இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே இது ஹை கண்டெக்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபேமிலிஸில், சோஷியல் கேதரிங்ஸில், இன்ஃபார்மல் டாக்ஸ், நம்ம பர்சனலாக நம்மளோட ரீஜியனுக்குள்ளே நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹை கண்டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அஃபிஷியலுக்கு மட்டும் நம்ம லோ கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து புத்திஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுலேருந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுக்கு கொஷின்ஸ் நிறையவே வருது. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ புத்திஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ், கம்பேஷன், கிளாரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. எதனால அப்படின்னா, வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் பீஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ புத்திஸ்டில் வந்து நம்மளுக்கு புத்திசமில் ரைட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஃபோல்டு பாத், 8 பாத் இல்லாட்டி நோபல் பாத் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, 8 நோபல் பாத் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 8 ஸ்டெப்ஸுமே நம்மளுக்கு கம்யூனிகேஷனோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் புத்திஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஸோ எதெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரூ கண்டென்ட்டாக தான் இருக்கணும், கைண்டாக தான் பேசணும், நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் இருக்கணும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, போய் சொல்லக்கூடாது, காசிப் சொல்லக்கூடாது, ஹார்ஷ் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ரிசீவரை எந்த விதத்துலையும் வந்து காயப்படுத்தாத வகையில் தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரைட் ஸ்பீச் 8 நோபல்ஸில் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசுகிற ஒரு வேர்ட்ஸுமே ரிசீவருக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நானே யோசித்து என்னோடய வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தி பேசணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது கம்பேஷன். கம்பேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் பின்னாடி வர எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும். ஸோ எஃபெக்ட் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அதை கேட்குற ஆடியன்ஸுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கணுமே தவிர, என்னோடய கம்யூனிகேஷன் மூலமாக அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரியோ வந்து அந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் கம்பேஷன். அடுத்தது நான் அட்டாச்மெண்ட்றது என்னது அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டு அப்படின்னு நம்மளே ஈகோ பிடிச்சி இருக்கக்கூடாது. மற்றவங்க ஒப்பீனியன்ஸையும் கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வெல் ஓப்பன்டாக இருக்கணும். ஸோ இவங்களோட புத்திசம் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னென்ன ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ்ன்னு பாருங்கள். இம்பர்மனன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும், பட் அட்மோஸ்ட் வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் சஃபரிங்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஹியூமனோட லைஃப் இருக்குது அப்படின்னாலே சஃபரிங் அப்படின்றது ஹியூமனோட லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்லை, அது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக நம்ம கூட இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது நான் செல்ஃப்னால் என்னது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாமே செல்ஃப் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் செல்ஃபாக நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து புத்திஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனோட ஹைலைட்ஸாக சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ரிட்டோரிக் அப்படின்றது என்னது அப்படின்னா, நம்ம வந்து லாங்குவேஜை பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணுற கான்செப்ட்டுக்கு பேர் தான் ரிட்டோரிக் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் மூலமாக, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு பர்சனோட ஐடியாவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மாற்றிடுவோம், அவங்களோட தாட்டையே நம்ம மாற்ற வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் வந்து ரிட்டோரிக் அப்படிங்கிற டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ இதில் 2 ரிட்டோரிக் இருக்குது. ஒன்று ஹிந்து ரிட்டோரிக், இன்னொன்று புத்திஸ்ட் ரிட்டோரிக். ஹிந்து ரிட்டோரிக்கில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்து ரிட்டோரிக்கின் படி அவங்க பீப்புளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மாரல் டீச்சிங்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ இதுதான் நீதி, இதுதான் அறம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சோஷியல் ஆர்டர், தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. அகிம்சை வழியை நோக்கி போகணும், யாருக்குமே வந்து தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க. ட்ரூத்ஃபுல்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஹிந்து ரிட்டோரிக்கில் இந்த கான்செப்ட்லாம் இருக்கிற மாதிரி தான் கம்யூனிகேஷன் மூலமாக பப்ளிக்கு வந்து நம்மளுக்கு பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதே இது புத்திஸ்ட் ரிட்டோரிக் படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னா புத்திஸ்ட் பிரின்சிபல்ஸை சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க? ரைட் ஸ்பீச் சொல்லி தருவாங்க. கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன,
நம்மளுக்கு வந்து லைஃப்பில் சஃபரிங்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்மளோட பாத் எதை நோக்கி இருக்கணும்? விஸ்டமை நோக்கி இருக்கணும். கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கம்பேஷன் இருக்கணும், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். ஸோ கம்பேஷன் மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தான் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த புத்திஸ்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எடுத்து சொல்லி அது மூலமாக பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம புத்திஸ்ட் ரிட்டோரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிட்டோரிக்லேருந்து நம்மளுக்கு ஒன் டைம் கொஷினில் இருந்தது, அதனால இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கம்யூனிகேஷன் வீடியோவோட எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து முடியுது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற என்டையர் யூனிட்டோட என்டையர் கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், இந்த யூனிட்லேருந்து வர கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ப்ரீவிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கான்செப்டை திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.